ஐயோ கைஸ் பாருங்க, தூக்கு கை தான் இது. இதுக்கெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. கல் வர இருக்குது. என் பக்கத்தில் வந்துட்டிங்களா? கைஸ் அழுவு சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரத் வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தான். கரிகாட்டு குப்பத்தில் போயிட்டு சின்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலுக்கு. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். சரத் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இங்கே தான் வீடியோ பண்ணான். அது வந்து சூப்பரான வீடியோ. அது அவனுக்கு வந்து அந்த வீடியோ தான் வந்து பெரிய ஒரு பூஸ்ட்டை போய் ஆச்சு ஸ்டார்டிங்கில். அந்த வீடியோ யாரா பார்க்கலாம் போய் பாருங்கள், சிம்பிளிசைட் சேனலில் இருக்கும். தென் வந்து ரொம்ப சைலண்ட்டாக எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி வரப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வயிறு வந்து ஸ்டார்டிங்கே வயிறு வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்குது இன்றைக்கி வீடியோவில். என்னன்னு தெரியல, எல்லாம் ரொம்ப தூரம் பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன்னா சரியான டயர்டில் இருக்கேன். ஸோ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு இப்போது 2-3 பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து இதுவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த 2-3 பில்டிங்ஸ் மட்டும் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம் நம்ம. கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரத் வந்து என்ன கேண்டில் வச்சு பண்ண சொன்னாங்கன்னா பயங்கரமான காற்றடிக்குதுங்க. கைஸ் இதுதான் ஸ்கூல் போல் அந்த காலத்தில். அது கட்டா இல்லை பெயிண்டா? இங்கே ஏதாவது ஆத்மா என்ன இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு கொடுக்க முடியுமா? ஏதாவது ஆன்மா இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம் நீங்கள். கைஸ் நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. ஸோ வந்து பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது, அங்கே போய் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சலூன் சவுண்டு கேட்குது. உங்களுக்கு வந்து கேமராவில் கேட்குதான்னு தெரியல. கேட்குதா உங்களுக்கு? ஐயோ என்னது தூக்கு கயிறு மாதிரி இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? ஐயோ கைஸ் பாருங்க, தூக்கு கை தான் இது. இதுக்கெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. கல் வர இருக்குது. ஒன்றும் புரியலையே. இங்கே ஏதாவது ஆன்மா இருக்கீங்களா? பேய்கள், ஆத்மாக்கள், இதை பார்த்தாலே பயமாக இருக்கு கைஸ். இது ஏதோ தப்பாக தோணுது. என்னது இது?
வீடியோ எடுக்க வந்தால் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஆகுது. இதுவும் ஸ்கூல் தான் போல். நல்ல வேலை சரத் வந்து என்னை வந்து கேண்டில் எடுத்துன்னு சொல்லியிருந்தான். கேண்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தான் இந்த இடத்துல வந்து சத்தியமாக அள்ளு விட்டுக்கும் எனக்கு. இங்கே பாருங்களேன், சம்மந்தமே இல்லாமல் இங்கே தூக்கு கயிறுலாம் இருக்குது. என்ன ஒரு எல்லோனே புரியலையே. இது தேவையில்லாமல் ஒரு இதுதான் தப்பாச்சு. அது ரொம்ப வீடியோ தான் எடுக்கணும். இங்கே ஏதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா ஏதாவது இன்னொரு வாட்டி அறிகுறி என்ன கொடுங்க. ஏதாவது ஆத்மா இங்கே இருக்கீங்களா? ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் டார்ச்லாம் இல்லாமல் வந்து நான் இருக்கேன். நான் முடிஞ்சால் என் பக்கத்தில் வாங்க. என் பக்கத்தில் வந்துட்டிங்களா? அழுசம் கேட்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா நீங்கள் அறிகுறி கொடுங்க திருப்பி. எனக்கு நீங்கள் அழுவுறது நீங்கள் தான் சொல்லிட்டு எனக்கு கேட்குது. பட் வேறு என்ன அறிகுறி தர முடியுமா? பயம்லாம் பத்தாதீங்க. உங்களுக்கு என்ன உதவினா கேளுங்க. ஒரு சேலஞ்ச் ஜஸ்ட்டு வந்து இந்த கரிகாட்டுக்கு பற்றி நான் வந்தது கிடையாது. அதோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்தேன். ஸோ வந்து நான் உணர்றேன் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் அந்த பில்டிங்கில் எனக்கு தெரியல. இந்த பில்டிங்கில் இந்த தூக்கு கயிறு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதுவாகுது. கேட்டுகிட்டே இந்த சவுண்டு. நீங்கள் தான் இப்போ இங்கே அழுதுருக்கீங்களா? கைஸ், நான் இதுக்கு மேலே நான் இருக்க விரும்பலை நான். ஏன்னா இதெல்லாம் பாருங்களேன், கரெக்டாக கல் வேறு இங்கேயே போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு தேவலாம் நம்ம தான் அப்புறம் தான் மாட்டுவோம். ஓகே, நான் இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன் நான். ஏன்னா கைஸ் கொஞ்சம் வெளியில் போய் நம்ம பேசலாம். கைஸ், நான் வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும். சரத் சொன்ன சேலஞ்ச் வந்து கேண்டில் வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் கேண்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளே வந்து அந்த தூக்கு கயிறுலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு தேவை? நம்ம வீடியோ தான் எடுக்க போயிருக்கோம். நீங்களே பார்க்குறீங்களா, நம்ம எதுக்கு வீடியோ எடுக்க பார்க்குறோம்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரோம். பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாளை பின்ன நமக்கு தான் வந்து இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். இடத்துல காட்டுறதுக்கு எனக்கு வந்து உள்ளே வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. எனக்கு என்னென்னா அந்த இதுவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாச்சு. சரி ஓகே, நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம கிளம்பிட்டேன். ஓகே, சரி இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்ச் இல்லை ப்ராங்க் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். See you guys. I love you.